பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு தலைப்பு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். Unless you have been born again, you will not enter into the kingdom அப்படின்னு ஏசப்பா சொன்னார். நிக்கோதேமுவை பார்த்து சொன்னார். அப்போது born againனா என்ன, மறுபடியும் பிறத்தல்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத குறித்து இந்த நாளில் நம்ம ஆழமாக விவாதிப்போம். இந்த வார்த்தைகளை தியானிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. யூதருக்கு அதிகாரியான நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன் இயேசுவை பார்க்கறதுக்காக வரார். இந்த இடத்துல அதிகாரிங்கிற வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் அப்படின்னு போட்டிருக்கு. இவர் ஒரு மேலான ஒரு அதிகாரியாக இருக்கிறார், யூதர்களுக்குரிய ஒரு அதிகாரி. இவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வர்றாரு. இவர் ஒரு பரிசேயர். அப்போது பரிசேயர் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டெஃபினிஷன் இங்கே. இவங்க திஸ் ஆர் அ செக்ட் ஆஃப் பீப்புள். அண்ட் இந்த மூமெண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஜூயிஷ் எக்ஸைலுக்கு பிறகு யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க இல்லையா, அந்த சிறையிருப்புலேருந்து மீண்டு வந்ததுக்கு பிறகு தான் இந்த பாரசி அப்படிங்கிற ஒரு செக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இவங்க என்ன செய்கிறாங்களாம், ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்ஸை மாத்திரம் ஃபாலோ பண்ணுறதில்ல, அது போக சில ஓரல் ட்ரெடிஷன்ஸையும் இவங்க ஃபாலோ பண்ணி அதை பீப்புளுக்கு டீச் பண்ணுறவங்க. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா செரிமோனியல் வாஷிங்ஸு, ஃபாஸ்டிங்ஸு, ப்ரேயர்ஸு அண்ட் ஆல்ம்ஸ் ஆஃப் கிவிங் அண்ட் கம்பேரிட்டிவ்லி நெக்லிஜென்ட் ஆஃப் ஜென்யூன் பியட்டி அண்ட் தே ப்ரைடட் தெம்செல்ஃப் ஆன் தேர் ஃபேன்சிடு குட் ஒர்க்ஸ். இவங்க தங்களுடைய கிரியைகள் நிமித்தம் தங்களை மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு மக்களாக இருந்திருக்கிறாங்க. ஃபேரசீஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வேறையாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி அந்த குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்போ எல்லா ரிலீஜன்லேயும் இந்த குருமார்கள்னு சொல்லக்கூடியவங்க போடக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரெஸ்ஸு அவங்கள அடையாளம் காட்டுறதா இருக்கும். அது மாதிரி தான் ஃபேரசீஸும் ஒரு தனிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாங்க. அதை பார்த்து அவங்க ஃபேரசீஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ இப்படிப்பட்டவங்க தான் இந்த ஃபேரசீஸ். இவங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக கண்டித்தார். இவங்களை பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு சொல்லும் போதெல்லாம் பார்த்திங்கன்னாக்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேங்கிறார். ஏன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸை வெளியில் போட்டுக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே கெட்டு போனதாக இருக்குது. ஒரு கல்லறைக்குள்ளே எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க, ஒயிட் வாஷ்டு டூம்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தங்களை ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக காண்பித்து கொள்ளக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் அக்கிரம சிந்தை ஒளிந்திருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா இது மாம்சத்துக்கு ஏதுவானது. தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. இவங்க தே ஆர் ட்ரைங் டு பொசிஷன் தெம்செல்ஃப் ஹையர் தேன் தி அதர்ஸ். மற்றவர்களை காட்டிலும் தாங்கள் தேவனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அப்படின்னு காண்பிக்க விரும்புகிறவங்க. எதுக்காக? மக்களிடத்தில் நன்மதிப்பை பெறணும். மக்கள் தங்கக்கிட்ட மட்டும்தான் வரணும், தாங்க தான் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய ஜனங்க. இதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்களை கடுமையாக சாடினார். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளே போகிறவங்கள தடுக்கிறீங்க, நீங்களும் போக மாட்டீங்க, மற்றவங்களையும் போக விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இவங்களை தான் ஆண்டவர் அதிகமாக கண்டித்து பேசினார். ஸோ ஆனால் இவங்க மத்தியில் இருந்து இந்த நிக்கோதேமு வர்றாரு. ஆனால் இந்த நிக்கோதேமு இருக்கிறார் பாருங்கள், அவர் ஒரு வித்தியாசமானவர். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரபி என்று அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு ரபிங்கிற இந்த வார்த்தைக்கு ரொம்ப ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை. டீச்சர் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறதா பார்க்குறோம். அப்படி அழைத்து சொல்கிறாரு, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையே மற்ற ஃபேரசீஸ் வாயில இருந்ததா தெரியல. எல்லா ஃபேரசீஸும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை, ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஸோ நிக்கோதேமு விசுவாசித்திருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவின் செய்கைகளை பார்த்து இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறத அறிந்து கொண்டார். இப்போ இந்த இடத்துல வெல்டன் நிக்கோடேமஸ், நீ கண்டுபிடிச்சிட்ட, நான் தேவனிடத்துலேருந்து தான் வந்திருக்கேன்னு இயேசப்பா சொல்லலை. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான்.
இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசப்பா இந்த இடத்துல நிக்கோதேமு தன்னை பற்றி அறிந்து கொண்டார் என்று சொல்லி சந்தோஷப்படலை. அவர் பாரசீல ஒருத்தனுக்காவது என்னை பற்றி தெரிஞ்சிச்சேன்னு சொல்லி அவர் அப்படியும் யோசிக்கலை. ஆனால் எடுத்த எடுப்பிலே நிக்கோதேமு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு உடனடியாக இயேசப்பா சொன்ன விஷயம் இதுதான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படிங்கிற சத்திய வசனத்தை தான் முதல்ல சொல்கிறார். அப்போ நிக்கோதேமு கேட்குறாரு, அது எப்படி மறுபடியும் பிறக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான் தான் பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மாம்ச பிறப்பை குறித்து சொல்கிறாரு. அப்போ தான் ஏசப்பா சொல்கிறாரு, மாம்ச பிறப்பை குறித்து சொல்லலை. ஏன்னா மாம்சத்தில் பிறந்தால் மாம்ச சுபாவம் தான் இருக்கும். ஏன்னா மாம்சத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம சுபாவமாகிய பாவ சுபாவம் இருக்கும். அதனால் நீ என்ன செய்யணும்? நீ ஆவியில் பிறக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த ஆவியில் பிறக்கிறதுக்கு நீ ஜலத்திலையும் பிறக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது எதை பற்றி? தண்ணீரினாலே மூழ்கி மனந்திரும்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானஸ்தானத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன? தேவ ஆவியினாலே நிரப்பப்படுவது. இந்த ரெண்டையும் குறித்து சொல்கிறார். இதை குறித்து நம்ம வசனங்கள்ல இருந்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலையும் இதே வார்த்தைகளை தேவன் சொல்கிறாரு. 12-13 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போது யார் தேவனால் பிறந்தவங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்போ இந்த இடத்துல விசுவாசிக்கிறவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்பிக்கைன்னு நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இயேசுவை நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு உண்மைதான், இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அற்புதம் செஞ்சார், அவரை அநேகர் வழிபடுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நல்ல தேவன் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. நம்பிக்கை அல்ல விசுவாசம். விசுவாசம் அதற்கு அடுத்தபடி நம்ம முன்பே தியானித்திருக்கிறோம். விசுவசிக்கிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின்படி நடக்கிறவன். அவர் சொன்ன உபதேசத்தை கை கொள்வது தான் மெய்யான விசுவாசம். இப்போ இந்த இடத்துல நீங்களும் நானும் வசனத்தில் சொல்லி இருக்கிற பிரகாரம் கேட்டு கீழ்ப்படிந்து நானும் ஜலத்தினால் பிறக்கணும், அதுக்கு நான் மனம் திரும்பணும் என்று முடிவு செய்து பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்ம ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுகிறோம் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அது எங்கே போட்டிருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பரிசுத்த ஆவியினால் அப்போஸ்தலர்கள் எல்லோரும் நிரம்புகிறாங்க. பெந்தைக்கோஸ்தே நாளில் நிரம்பின உடனே அவர் சொன்ன பிரசங்கம் இதுதான். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போது இந்த இடத்துல ஒரு காரியம். பேதுரு யூத மார்க்கத்தில் வந்தவர். அவரும் அவங்களுடைய மரபுப்படி என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் கை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பிரசங்கத்தை கேட்குற யூதர்களும் வெவ்வேறு இடத்துல இருந்து எருசலேமுக்கு வந்தவங்க. இப்படி எல்லாரும் இருக்கும்போது இந்த காரியத்தை சொல்கிறாரு. அவங்க எல்லாருக்குமே இந்த தண்ணீரை மூழ்கி ஞானஸ்தானம் வாங்குறதுங்கிறது புதுசு. அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாங்க சொல்கிறாரு. இதை கேட்டவங்க இதை எப்படி எடுத்துக்கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு. அவர் தொடர்ந்து சொல்கிறாரு, நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா பரிசுத்தாவின் வரங்களை பெறுவீங்க, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் உண்டாயிருக்குன்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க பாருங்கள். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்.
3000 பேர் இந்த செய்தியை கேட்டுட்டு யூத மார்க்கத்தின்படி வந்தவங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் வைக்கணும். யூதர்களைப் போல தங்களுடைய மார்க்கத்தை குறித்து ரொம்ப பெருமையாக அருமையாக நினைத்தவங்க யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்க. அவங்க தங்களை பிரித்து கொண்டப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடியவங்க, தேவனுக்கென்று சொல்லக்கூடியவங்க. ஆகையினால் அவங்களுக்கு எப்போதுமே தங்களுடைய மார்க்கத்தை குறித்த ஒரு வைராக்கியம் உண்டு, ஒரு பெருமை உண்டு. ஆனால் அவங்களில் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்க மனம் திரும்புதலுக்குள்ளே தேவன் அவங்கள வழி நடத்தி இருக்கிறார். இந்த ஒரு ஆவியின் பிரசங்கம், ஆவியானவர் தான் அந்த வார்த்தைகளை பொழிந்தருள்கிறார். பொழிந்தருன உடனேயே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்போது நம்ம எப்படி, நம்மளும் பாரம்பரியமாக எத்தனையோ வருஷமாக கை கொண்டுகிட்டு வந்திருக்கிற மத நம்பிக்கையை எதன் நிமித்தம் நம்ம மேன்மையாக நினைக்கிறோம்? இது நான் பிறந்ததுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய சபை, இதில் அநேகர் இருக்கிறாங்க, உலகமெல்லாம் எத்தனையோ சபைகள் இருக்குது. அதே மாதிரி நானும் ஒரு பாரம்பரிய சபையில் இருக்கிறேன், அங்கே தேவன் இருக்க மாட்டாரா என்ன இப்படின்னு சொல்லி பல வழிகளில் நம்ம இருதயத்தை செலுத்தி நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம், பரவாயில்ல எப்படி இருந்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லி சமாதானம் சொல்லி கொள்ளுகிறோம். ஆனால் தேவனுடைய வசனத்தின்படி அப்படி இல்லை. தேவ வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நிக்கோதேமுவை பார்த்து ஏசப்பா சொல்லும்போதும் துளியும் அவர் பரிசேயர் ரூல்ஸை பற்றி கவலைப்படலை. தன்னை லீடர்னு, தன்னை ஒரு போதகர்னு சொல்கிறாரு. அவர் முன்னாடி தன்னை பெருமையாக காண்பித்து கொள்ளணும்னு அவர் நினைக்கல. டைரெக்டாக சத்தியத்தை சொன்னார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அதே மாதிரி பேதுருவும் அதைத்தான் சொன்னார். இன்றைக்கி நம்மளும் ஒருத்தரை பார்த்து அதைத்தான் சொல்கிறோம், நீங்களும் நானும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். If we are still holding on to the older tradition that came from our parents, நம்முடைய சந்ததியில் வந்த பழைய பாரம்பரிய வழக்கத்திலேயே நம்ம இருப்போம் என்று சொன்னால் ஒன்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளால் உட்பட முடியவே முடியாது. இது இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே நான் பிரவேசிக்கலைன்னா நான் எதுக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறேன்? அதனால் யாருக்கு பிரயோஜனம்? வெளியில் சொல்லிக்கொள்ளலாம் நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லி. அப்போது அப்படி பிறப்பதுனால என்ன கிடைக்குதுங்கிறத குறித்து விரிவாக இந்த வார்த்தைகளில் வாசிக்கிறோம். அது போட்டிருக்கு 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். he is making us a new born, ஒரு புது குழந்தையை போல. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆதியில் உண்டாக்கும்போது மண்ணிலிருந்து உண்டாக்குனார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த மாம்ச சுபாவம் தான் இருக்குது. ஆனால் ஆவியின் சுபாவத்தை கொடுப்பதற்கு முன்பாக நம்மை ஒரு புது சிருஷ்டியாக தேவன் மாற்றுகிறார். எப்போது நம்ம மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நாம் மனம் திரும்பினவர்களாய் மாறுகிறோம். நம்ம குழந்தையாக இருக்கும்போது பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தினாலேயோ வேறு எந்த ஒரு பாரம்பரிய சடங்குனாலேயோ இது நமக்கு சம்பவித்திருக்க முடியாது. ஏன்னா அது நம்மளுடைய கான்ஷியன்ஸில் நம்மளாக உணர்ந்து பெற்றுக்கொண்ட விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம எப்போ நம்ம பாவின்று ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து இயேசுவின் வார்த்தையின்படி செய்கிறோமோ அப்போ கீழ்ப்படுகிறோம், நம்ம விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை நிலைநிறுத்துகிறோம், நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்கிறோம் என்பது தான் சரி. அப்படி புது சிருஷ்டியாக மாறிட்டோம்னா பழசு எல்லாம் ஒளிந்து போயிடும், எல்லாம் புதிதாக மாறிவிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மாம்ச சுபாவம் தான் இருக்கும். பாரம்பரியத்தை கை கொண்டு இன்னுமே அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே என்ன இருக்கும்? மாம்ச சுபாவத்தினால் கட்டப்பட்ட ஒரு நிலைமை என் வாழ்க்கையில் இருந்தது. எத்தனையோ காரியங்கள் நான் வெளியரங்கமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அந்த ரங்கத்தில் அநேக பாவ காரியங்கள் எனக்குள்ளே இருந்தது. ஒரு வெளியரங்கமாக எந்த காரியத்தை சொல்ல முடியும்? இன்றைக்கி ஐ கேன் சே மை லைஃப் இஸ் அ ஓப்பன் புக். ஐ கேன் டாக் அபவுட் நாள் முழுக்க நான் செஞ்ச எந்த கிரியையை குறித்தும் எல்லாரோடையும் என்னால் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் அபவுட் எவ்ரிதிங் வாட் ஐ எம் டூயிங் இன் அ டெய்லி லைஃப். ஏன்னா அந்த ரங்கத்திலையும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வுனாலே ஒரு சுத்த மனசாட்சியோட வாழ நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறேன்.
அதே மாதிரி தான் நீங்களும் பிரயாசப்படுறீங்க. அப்போது புது சிருஷ்டியாக மாறி இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் இதை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், அந்த அன்னைக்கு நாளில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட எல்லோருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடுகுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஸோ இப்படி மனம் திரும்பினவங்களால் மட்டும்தான் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. மற்றவர்கள் அதை பற்றி பேசலாம், ஆனால் அவர்களால் அதை காண முடியாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், ஆவியானவர் தான் வரங்களை கொடுக்குறாரு, ஆவியானவர் தான் இவைகளை நடப்பிக்கிறாரு என்பதை குறித்து. சரி, இன்னும் ஒரு வசனம் தீத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போது தேவன் இதை நமக்கு செய்தது அவருடைய கிருபையே தவிர நம்முடைய கிரியைகளினால் இதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. வேத வசனத்துக்கும் அநேக கோட்பாடுகள், வேர்ல்டு முழுக்க இருக்கிற மெஜாரிட்டி கோட்பாடுகளுக்குள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். மனிதன் நம்புவது என்ன? எதை வேணாலும் நான் சாதித்து கொள்ளுவேன், நான் சாதிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் கிரியை அடங்கி இருக்குது. நான் செய்கிற ஒரு காரியம் நான் என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் என்று சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் கிடையாது. அதை தருவது தேவ கிருபை என்று இந்த வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு என்ன காரணம்? தேவன் நம் மீது இரக்கம் கொள்ளுகிறார், நம்மை மறுஜென்ம முழுக்கினாலே புதிதாக்குகிறார் என்பது தான். சரி, அடுத்தது இதே ஞானஸ்தானத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். அது எங்கே அப்படின்னு பார்க்குறோம். தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 36 அதிகாரம் 25 31 வரைக்கும் உள்ள வாசனங்கள். அதில் சொல்கிறாரு, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலோ என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தம் உங்களையே ஆரோசிப்பீர்கள். பழைய ஏற்பாட்டிலேயே ஞானஸ்தானத்தை குறித்து, ஜலத்தினாலே கழுவப்படுவதை குறித்து கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் இவை. ஏன்னா அந்த நாளில் ஜனங்க ஒவ்வொரு முறையும் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாமல் மீண்டும் மீண்டும் நரகலான விக்கிரகங்களை எடுத்துக்கொள்ளுகிறாங்க, மாம்ச சிந்தையில் தொடர்ந்து பாவம் செய்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்ஷியன்ஸ் இல்லை, இருதயத்தில் அவ்வப்போது பொல்லாத சிந்தனைக்குள்ளே போயிடுறாங்க. அதான் சொல்கிறார் ஆண்டவர், உங்களை நான் கழுவுவேன், அப்போ நீங்கள் சுத்தமாவீங்க, உங்கள் விக்கிரகங்களெல்லாம் எடுத்து போட்டுருவீங்க, ஒரு நவமான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அது கல்லான இருதயத்தை போல அல்ல, அது சதையான ஒரு இருதயம் என்று. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட், அதாவது குற்றத்தை உணர்த்தாமல் இருக்கிற ஒரு இருதயம் கடினப்படுத்தப்பட்ட ஒரு இருதயம். அது உணர்வுள்ள ஒரு இருதயமாக எப்போ மாறுதோ அப்போதான் அங்கே விசுவாசத்தின் கிரியைகள் நடைபெற முடியும். இப்போ கல்லான இருதயத்தில் என்ன உணர்வு இருக்குன்னா, நான் பாவி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நியாயப்படுத்தல் தான் இருக்குமே தவிர நமக்கு அது இருக்காது. ஸோ அதை எடுத்து போடுவேன்னு சொல்கிறாரு. அடுத்தது, உள்ளத்தில் ஒரு புதிதான ஆவியை வைப்பேன் என்று சொல்கிறார்.
வைத்து அதன் மூலம் என்ன நடக்கும்? நீங்கள் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் நான் செய்வேன் என்று சொன்னார். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, உன் கிரியை நம்பி நீ இருன்னு ஆண்டவர் சொல்லலை. ரட்சிக்கப்படுவதற்கும் அவர் தான் கிரியை நடப்பித்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்ம விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பிறகு கிரியையை நடப்பிக்கிறவரும் அவர் தான். ஆனால் ஒரு சுத்தமுள்ள மனசாட்சி நமக்கு இருக்கணும். சதையாலான ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். அந்த இருதயத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணி நம்மை கொண்டு கிரியைகளை நடப்பிக்கிறாரே தவிர நாமளா சுய கிரியைகளில் செய்யறதில்லை. இந்த டிஸ்டிங்ஷனை நம்ம புரிந்துக்கணும். ஏன்னா நம்மள அநேகர் ஆல்ரெடி பார்ன் அகெயின் பிலீவர்ஸ். நம்ம ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நமக்கு என்ன புரிந்து கொள்ளணும்? எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் என்னை இயக்குகிறாரா அல்லது நானா மாம்சத்தின்படி செய்கிறேனா என்ற கேள்வி நமக்கு வரணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் மறுபடியும் என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் செய்ய முடியும். அதான் சொல்கிறாரு, நீங்கள் ஆவியினாலே வழி நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். ஆனால் நான் மாம்சத்தின்படி நடந்தேன்னா நான் என்ன செய்கிறேன்? பழையபடி என்னுடைய பழைய மாம்ச சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அப்படி நான் செய்தால் மறுபடியும் எனக்குள்ளே பாவம் வந்து விடுகிறது. அதனால தான் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக மாறாதபடிக்கு ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நடப்பதற்கு ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்கும்படி நம்ம ஏவுகிறார். தொடர்ந்து வசனத்தை தியானித்து ஒருவரை ஒருவர் அயன் ஷார்பன்ஸ் அயன் என்பது போல நம்ம இந்த வார்த்தைகளை நினைவுபூட்டி கொள்ளுகிறோம். காரணம் என்ன? நான் மறுபடியும் மாம்ச சுபாவத்துக்கு திரும்பி விடக்கூடாது. அப்போது இந்த வார்த்தைகளை தேவன் அந்த நாள்லேயே கொடுக்குறாரு. இதை கொடுப்பதன் மூலமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பஞ்சத்தில் இருந்தும் மற்ற சகலவிதமான தீமைகளில் இருந்தும் நம்மை விடுவித்து தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். ஏன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை. there is no other way we can be protected. காரணம் என்ன? God has created the systems, every system. இப்போ நம்ம உலகமும் அதில் சகலமும் கர்த்தருடையதாக இருக்குது. அப்போது இங்கே நன்மை செய்கிறவனுக்கு நன்மை உண்டாகும், அந்த எல்லா விதமான தீமையான காரியங்கள் செய்கிறவனுக்கு உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த வசனத்தின்படி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி அப்ளைடு அப்படின்னு வரும்போது, நீங்களும் நானும் மாம்ச சிந்தையில் நடந்தோம்னா நம்ம இடறி விழத்தான் செய்வோம். மாம்ச சிந்தை நம்மளை வாழ்க்கையில் பாவத்தை கொண்டு பாவத்தின் விலைக்கிரயமாக சிட்சிப்பை கொண்டு வரும். அப்போ அந்த நாளில் இப்போ ரட்சிக்கப்பட்டு நான் ஏதாவது தவறு செய்தால், பாவம் செய்தால் என்ன நடக்கும்? தேவன் நிச்சயமாய் நம்மை சிட்சிப்பார். ஒரு தகப்பனாக இருக்கிறவர் எப்படி தன்னுடைய குமாரனை சிட்சிப்பாரோ அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் நம்மை சிட்சித்து நம்மை நல்வழிப்படுத்துவார். அதுக்கப்புறம் அப்படியே கைவிட்டுட்டாருன்னு அல்ல, தொடர்ந்து சிட்சித்து கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாரோ அந்த அளவுக்கு சிட்சிப்பார். சிட்சித்து நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம கட்டளையை விட்டு விலகணுமோ அங்கே பூரா நமக்கு சிட்சிப்புண்டா. எனக்கு உண்டாகி இருக்குது. அநேக முறை பார்த்திங்கன்னா நான் மாம்ச சிந்தையில் காரியங்கள் பண்ண தொடங்கிடும். இது இயல்பு, நேச்சுரலாக பார்த்திங்கன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் ஒரு we will try to take a small break. ஒரு சின்ன ஒரு காரியத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம சரி இன்றைக்கி இதை செய்வோம்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவோம். அல்லது ஒரு பொருள் வாங்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடும். அப்புறம் அல்லது ஏதாவது ஒரு உலகத்துக்கு அடுத்த ஒரு காரியம் ஏதாவது ஒன்றுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம மாம்ச சிந்தையில் நடக்க தொடங்குவோம். ஆவியானவர் சிட்சிப்பார், நல்வழிப்படுத்துவார், சொல்லிக் கொடுப்பார். நீ இந்த இடத்துல இந்த மாதிரி செஞ்ச என்று சொல்லி நமக்கு அதை நினைப்பூட்டி நம்மை மீண்டும் நல்வழிப்படுத்தி கொண்டே வருவார். ஸோ இந்த ஒரு காரியம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுறதுக்கு முன்னாடி இருக்காது. ஏன்னா நம்ம என்ன செய்வோம்? இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசாட்சி இல்லாததுனால நம்மையே என்ன செய்து கொள்ளுவோம்? நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நினைத்து கொள்ளுவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பாவம் நிறைந்திருக்கும். அதன் நிமித்தம் உபத்திரவங்களும் வியாகுலங்களும் தொடர்ந்து நம்மை வாதித்து கொண்டே இருக்கும். சாத்தானுக்கு நம்ம அடிமையாக இருந்திருப்போம். சுயாதீனம் நமக்கு இருந்திருக்காது. அப்போது இந்த ஞானஸ்தானம் நமக்கு தேவன் கொடுக்கிறாரு. 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது அது விருப்பமான இடங்களில் வீசுகிறது, அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் நீ அறிய மாட்டாய். அவ்வாறே ஒவ்வொருவனும் ஆவியில் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்கிறார்.
அப்போது ஆவியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தேவனாகிய கர்த்தர் சுயாதீனத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்தில் இருந்து போதிக்கிறாரு, நம்மை வழி நடத்துகிறாரு. ஆக ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டாம், அவராலே பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குது, அது எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுத்தருதுங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? நமக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் இருந்து இந்த கிரியைகளை நடப்பித்து நன்மையானது எது என்பதை அவர் கற்றுத்தருவார். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய எல்லாருமே ஒரே சூழ்நிலையிலேருந்து வருவதில்லை. சில பேர் ரொம்ப ஒரு பாரம்பரியமான வேறு புறஜாதியாக ஒரு இந்து மதத்திலிருந்தோ ஒரு இஸ்லாமியத்திலிருந்தோ ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க இருப்பாங்க. அவங்களால எடுத்த எடுப்பில் டே 1 எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இம்மிடியேட்டாக செய்துவிட முடியாது. அவங்களுக்கு பல தடைகள் இருக்கும். அதை தேவன் அறிவார். ஆனால் விசுவசிக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்ற வேண்டும், உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் வழியை உண்டாக்குகிறார். God is making a way where there is no way. வழி இல்லாத இடத்துலையும் வழியை உண்டாக்கி அவருடைய ரட்சிப்பின் மேன்மையை காண்பிக்கிற கர்த்தர் நம் தேவன். அதனால தான் பார்த்திங்கன்னா, சூழ்நிலைகளை நம்ம ஒருபோதும் காரணம் சொல்ல முடியாது. எனக்கு இந்த சூழ்நிலை இருந்துச்சு, என் லைஃப்பில் இந்த மாதிரி இருந்ததுனால தான் என்னால் வரவே முடியலன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறதை யாராவது தடுக்க முடியுமா என்ன? நீங்களும் நானும் நம்மளுடைய அறைகளை மூடி நம்ம அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவதை யாரால் தடுக்க முடியும்? நீங்களும் நானும் இருதயத்துக்குள்ளே இருந்து ஜெபிக்க முடியுமே. அப்படி ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தில் வல்லமை இருக்குது. கர்த்தர் என்ன செய்கிறாரு? தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு ஒரு வழியை உண்டாக்கி, மகனே மகளே இதை நான் உனக்கு செய்கிறேன் என்று காண்பித்து கொடுப்பார். ஏன்னா நிறைய சாட்சிகளை ஆன்லைனில் பார்க்குறோம். சில பேர் சொல்கிறாங்க, அவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினாலே எரித்து கொலை செய்யக்கூடிய தேசங்களில் இருந்து கூட தனிமையில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்குறவங்கள அங்கிருந்து தூக்கி எடுக்கிறாரு. தூக்கி எடுத்து மேலே நிலைமையில் கொண்டு வைக்கிறாரு. தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல அவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க சந்தோஷமாக ஜீவனம் பண்ணி விசுவாசத்தை கை கொள்ளக்கூடிய தேசத்துக்கு அவங்கள கொண்டு வராரு. அது மட்டும் இல்லை, அவங்க தேசத்தில் இருக்கிற மற்றவங்களையும் கொண்டு வர வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் இதை ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது என்பது தான். ஆக நம்ம இன்றைக்கி தியானித்த இந்த வசனங்களில் ஒரு காரியம் என்ன? இது தேவனாலே வந்த ஒரு காரியம். மனம் திரும்புதலும் ஜலத்தினாலே பிறப்பதும் ஆவியினாலே பிறப்பதும் தேவனாலே வந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவசிக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அதை தருகிறாரு. இந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் விசுவாசம். நான் கேட்ட அநேக விஷயங்களை இப்படி இருக்குது போல் அப்படின்னு தெரிந்து கொண்டு விட்டுவிட்டால் அது சும்மா ஒரு செய்தி. ஆனால் அதை கேட்டு கை கொள்வது தான் உண்மையாகவே அது விசுவாசம். அப்படி விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் என்ன செய்கிறாரு? கனப்படுத்துகிறாரு. அவங்க வாழ்க்கையில் பிரவேசிக்கிறார். இதே வார்த்தை தான் என்னையும் மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தினது. நானும் எத்தனையோ வருடங்களாக பாரம்பரிய சபையில் இருந்தப்போ இந்த வசனம் மனம் திரும்பி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான்னு சொல்கிற இந்த வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது. ஏன்னா அந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா, எனக்கு இயேசுவுக்கு என்னை தெரியுமா என்கிற ஒரு கேள்வி என் இருதயத்தில் அதிகமாய் மேலிட ஆரம்பித்தது. ஏன்னா ஒரு பெரிய சபையில் போய் நின்று ஜெபித்து கொண்டிருந்தப்போ, அநேகர் ஆவியில் நிரப்பப்பட்டப்போ நான் நிரப்பப்படவில்லை என்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததுனால தேவனுக்கு என்னை தெரியுமா என்கிற கேள்வி இருந்தது. அப்போது இந்த வசனம் என் இருதயத்தை குத்தினது. நான் இன்னும் மனம் திரும்பவில்லை, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கவில்லைன்னு சொன்ன உடனேயே மனம் திரும்புதலை குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். பாவத்தை அறிக்கை செய்யணும், என்னுடைய பாவங்களை என்னால் விட முடியுமா என்று நான் யோசித்து கொண்டே இருந்தப்போ என்னால் மாம்சத்தில் எந்த முடிவும் எடுக்க முடியலை. ஏன்னா நம்ம மேனுவல் நீங்கள் பார்த்திங்கன்னா முழு மனம் திரும்புதலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஏதோ போய் சொன்னேன், கொஞ்சம் பேரை ஏமாத்தினேன், இந்த மாதிரி அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் ஒரு தடவை கன்ஃபஸ் பண்ண பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாதுன்னு யோசித்து பாருங்கள். அப்போது நம்மளால் ஈஸியாக கன்ஃபஸ் பண்ண முடியாது. ஏன்னா திரும்ப நான் செய்யணுமே, தேவனுக்கு வாக்கு கொடுத்தா அது பிரச்சனையாயிருமேன்னு யோசிக்க தோணும். ஆனால் அன்பு சகலவத்தையும் மேற்கொள்ள வைக்கும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் பாவியாக இருந்த பொழுதே அவர் என் மீது இறங்கி எனக்கு காண்பித்த கிருபை என் இருதயத்தை தொட்டது. அப்போ தான் நான் மனம் திரும்புவதற்குள்ளே சொன்னேன்,
ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து உங்கள் பிடிக்காத உங்கள் வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு எதிரான விஷயங்களை நான் செய்கிறதில்ல, ஆனால் நீங்கள் உதவி செய்யணும் என்று சொல்லி நான் மனம் திரும்பினேன். அப்பொழுது தான் என்னால் ஜலத்தினாலும் ஆவினாலையும் பிறக்க முடிஞ்சுது. அது வரைக்கும் அந்த பாவத்தினால் கட்டப்பட்டவனாகத்தான் இருந்தேன். அன்று எனக்கு விடுதலை கிடைத்தது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இப்படிப்பட்ட விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும், நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்தால் நம்மை அந்த நிலைக்கு தேவன் உயர்த்துவார். நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், இன்னும் ஆவியில் நடக்காமல் மாம்சத்தில் நடக்கிறமா இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து மறுபடியும், ஆண்டவரே நான் ஆவியில் நடக்கணும், நான் மாம்சத்தில் நடக்கக்கூடாது என்று சொல்லி நம்மை ரீடெடிகேட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ஆவியில் நடந்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து தேவன் எனக்குள்ளே இருந்து கிரியை நடப்பீங்க, உங்கள் வசனத்தில் என்னை நடத்துங்கன்னு சொல்லுகிறவர்களாக இருந்தால் அதற்காகவும் நம்ம இந்த வேளையில் ஜெபம் செய்து முடிப்போம். ஆமென்.